மேடம் 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 நீயா? ஆக்சிடென்ட் போன் பண்ணது யாரு? அப்ப ஆக்சிடென்ட் யாருக்கு? ஓஹோ, ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போன் பண்ணிட்டு அப்புறமா வந்து படுத்திருக்கியா? இதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்க. அப்ப நான் வர்றேன். என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீங்க எம்பிபிஎஸ் பாஸா செய்யலாம் கேள்வி பண்றியா? இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், பாக்காம போறீங்களே. உண்மைதானா? பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். முத்து புன்னகையை சேர்த்து கண்ணி முன்னும் பின்னும் அண்ணனடை கோர்த்து. முத்து புன்னகையை சேர்த்து கண்ணி முன்னும் பின்னும் அண்ணனடை கோர்த்து. எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி விட்டதடி காற்று. தொட்டு விட கை பட்டு விட மலரும். கொஞ்சி எண்ணங்களை விளக்கும், கொட்டி வர்ணனைகள் அளக்கும். கொஞ்சி எண்ணங்களை விளக்கும், சொல்லை கொட்டி வர்ணனைகள் அளக்கும். அஞ்சி கண்ணி உடல் நடக்கும், இடை கெஞ்சி கை இரண்டில் சாவிக்கும். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். கதை சொல்லி பாடங்கள் படிக்கும். அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும். கதை சொல்லி பாடங்கள் படிக்கும். துள்ளி சின்ன உடல் அடிக்கும். கண்ணம் கிள்ளி மெல்ல சிரிக்கும். தொட்டு விட கை பட்டு விட மலரும். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும். இப்படியா விளையாட்டா போன் பண்ணி வர சொல்றது? இந்த நேரத்துல எத்தனை நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். உங்களை நேற்றுக்கு யாரோ கொலை செய்ய வந்ததா ஊர் பூரா பேசுகிறாங்க. அதுல நீங்க தலையிட வேண்டான்னு சொல்லத்தான் போன் பண்ணி வரவழைச்சு. அது எப்படி முடியும்? குற்றவாளிகளை நாட்டில் நடமாட விடலாமா?
அவங்களை பிடிக்கத்தான் போலீஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? சிவகாமி, போலீசாரோட நாம ஒத்துழைச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை நாட்டுல இல்லாம செய்ய முடியும். நீங்க உயிரோட இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். வர நான் சொன்னது இருக்கட்டும்.